ராமபுரம்னு ஒரு அழகான கிராமம் இருந்தது. அங்கே சங்கர் என்கிற சோம்பேறி விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் எப்பொழுதும் தூங்கிக் கொண்டே இருப்பான். சங்கரின் சோம்பேறித்தனத்தால் தினமும் காட்டுக்கு செல்வது தாமதமானது. என்ன சுமதி, ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சிட்ட போல. ஆமா எஜமா, சரி வாங்க நம்ம காட்டுக்கு போலாம், நேரமாச்சு. சங்கர் சுமதி 2 பேரும் நடந்து காட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவனுடைய சோம்பேறித்தனத்திற்கு கடவுள் ஒரு பாடம் கற்பிக்க நினைத்தார். மாடு புற்களை மேய்ந்து கொண்டிருக்க அப்பொழுதும் அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். திடீரென்று மாடு மாயமானது. கண் விழித்து பார்த்தபோது மாட்டை காணவில்லை. திகைத்து போனான். என்ன செய்வதென்று தெரியாமல் வீட்டை நோக்கி கவலையுடன் நடந்தான் சோம்பேறி சங்கர். என் மாட்டை நான் இப்படி தொலைச்சிட்டனே. கொஞ்சம் தூங்காம இருந்திருந்தா என் மாடு என்கிட்டயே இருந்திருக்குமே. ஐயோ கடவுளே, இப்படி தூங்கி என் மாட்டை நான் கோட்டை விட்டுட்டனே. என்னுடைய தூக்கத்திற்கும் சோம்பேறித்தனத்திற்கும் கிடைத்த சரியான தண்டனை. கடவுளே, என்னுடைய மாட்டை என்கிட்ட திருப்பி கொடுங்க. நான் இனிமேல் தூங்க மாட்டேன். வெளியே சத்தம் கேட்டது. மந்திர மாடு திரும்ப வந்தது. சோம்பேறி சங்கரை அழைத்தது. ஐயா, என் மாடு கிடைச்சிட்டு, என் மாடு கிடைச்சிட்டு. ரொம்ப நன்றி கடவுளே. இனிமேல் நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன். அதிக நேரம் தூங்க மாட்டேன். சீக்கிரமா எந்திரிச்சு மாட்டை காட்டுக்கு கூட்டிட்டு போவேன்.